இங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வந்தால் போதும்னு நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் ஆப்போசிஷன் லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக அழகாக சொன்னார். பாவம் அந்த கருத்தை பார்த்திங்கன்னா மக்களும் சரி, டிவிக்கு கட்சியினரும் சரி ஏதோ தப்பாக பேசுகிறாங்கப்பா. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. ஏன் சார், அவர் பேசினது கரெக்டாக தான் பேசினார், கரெக்டுங்களா? நீங்கள் சென்ற ஆட்சியிலும் பார்த்துருக்கலாம். பொன்முடி அவர்கள் பார்த்திங்கன்னா சைனவம் வைணவம் ஏதோ தூங்கிட்டு நின்றுட்டும் சொன்னார். அதுக்கு அகெயின்ஸ்டாக முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அகெயின்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் விடவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியுமே, டிஎம்கே உடைய குலத்தொழிலினது தூங்கிட்டும் நின்றுட்டும் மக்கள் சேவை தான், கரெக்டுங்களா? அவர்கள் தூக்கத்திலும் இருந்தாலும் சரி, விழிப்போடு இருந்தாலும் சரி, அவர்களுடைய எண்ணத்தில் எப்பவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தான் அவர்களுடைய மனதில் இருக்கும். இதுதான் டிஎம்கே உடைய ஒவ்வொரு கேரர் மனசிலும் இருக்கும். அவர் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, நின்றுட்டு இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே நாங்கள் மக்கள் சேவை தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதே தான் இதில் தூங்கிட்டும் நின்றுட்டும் மக்கள் சேவையில் எக்ஸ்பர்ட்டான திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் கிருத்திகா அவர்களும் தங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு தன்மையாக மக்கள் சேவை செய்யும் இடத்தில் கொண்டு போயிருக்கிறார்கள். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லேபர்னாலேயே நான் தமிழியன் தான் சொல்லிட்டு டிஎம்கேக்கு தெரியும், கரெக்டுங்களா? தமிழன்ஸ் யாரும் லேபர் வேலை பண்ண மாட்டார்கள், நான் தமிழன்ஸ் தான் லேபர் வேலை பண்ணுவார்கள் என்று அவர்கள் எப்பொழுதும் சொல்லி வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது தமிழே தெரியாத ஒரு லேபரை அப்பா என் பொண்ணு எங்கெல்லாம் குத்த சொல்லுது, அங்கே நல்லா குட்டி ஊதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பொண்ணு தன்மையாக என்ன சொல்லிக்கிறாங்க, இங்கே குத்துன்னு சொல்லி முடிச்சிட்டோன்னே அந்த லேபர் நல்லா குத்துன்னு குத்திருக்கிறார். அந்த தன்மையாக்கு பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத போது அவர் பார்த்தீங்கன்னா இந்த குத்து எனக்கு பத்தாது, கமான் டக் டீப், சரிங்களா, இன்னும் ஆழமாக குத்துன்னு சொல்லிவிட்டு அந்த லேபர் ஒன்று நல்லா ஆழமாக குத்துன்னு குத்திட்டு அங்கே தண்ணி வந்துருச்சு. இதை திரும்பி உடனே துர்கா ஸ்டாலினும் கிருத்தகவும் பார்த்து, இந்த அளவுக்கு குத்துவ, இப்போ நாங்கள் எப்படியா மரக்கன்று நட்டுறது, தண்ணி வர அளவுக்கு நீ குத்துவ? குத்துனா ஓரளவு குத்துனா தான் மரக்கன்று, மாமரக்கன்று, கொய்யாப்பழம் மரக்கன்று அங்கே நட்ட முடியும். நீ இந்த அளவுக்கு என் பேத்தி சொல்லி நல்லா குத்துன்னு தண்ணி வர வச்சிட்டனா இதில் நாங்கள் மாமரக்கன்று எப்படி நட்ட முடியும்? சரி, ஓகே, கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டு இப்போ இதில் ஒரு மாமரக்கன்று, ஒரு கொய்யாப்பழம் மரக்கன்று பார்த்திங்கன்னா நட்டிட்டு இப்போ என் பேத்தி வேறு எந்த பிளேஸில் சொல்கிறாலும் அந்த பிளேஸில் திருப்பி போய் குத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவள் தான் முடிஞ்சிருச்சு. இதை தான் அவர் பார்த்திங்கன்னா எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வந்தால் போதும்னு உதயநிதி ஸ்டாலினும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இது தப்பே இல்லையே சார். டிஎம்கே தூங்கிட்டும் நின்றுட்டும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய மக்கள் சேவையை மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் ஏன் செய்யவில்லை என்று அவர் கேட்டிருக்கிறார். அவள்தான் இதை போய் மக்கள் தப்பாக யோசித்து கொண்டு ஏதோ பேசுகிறீங்க சார். நல்லதாக யோசிங்கள். உதயநிதி ஸ்டாலின் என்றுமே வாழ்க. நன்றி, வணக்கம்.